ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் தேவனுடைய சமாதானம் ஆறுதல் உண்டாகும் என்று சொல்லி நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய சகோதரன் ஆனந்த் அவருடைய மனைவி கர்த்தர் தன்மையான தம்பதியை உதவியான முதல்வன் மகன் டேவிட் அவர்களை இழந்ததான ஒரு நிலைமையில நாம் பெரிய கதற்ற இறுதியத்தோடு இந்த இடத்துல நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மகனுடைய இழப்பு வெற்றிடத்தை குடும்பத்திற்குள்ளாக உறவுகள் சபை மக்கள் நண்பர்கள் ஆகிய நம்ம எல்லாருக்குள்ளாக ஒரு மாபெரும் வேதனையை அது கொடுத்திருக்கிறது. அருமையான மகனுடைய அநேக படங்களை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். பல காரியங்களை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே அருமையான பெற்றோர் அவர்கள் தங்களை கர்த்தருக்குள்ளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன்மையான மகனை இழந்திருக்கிறதான சூழ்நிலையில சொல்லக்கூடியதான காரியம் நாம் தேவனுக்குள்ளாக தொடர்ந்து நாம் நம்மை நிலைப்படுத்திக் கொள்வோம். இது போன்றதான சூழ்நிலைகள் வழியாக அநேக பெற்றோர் கடந்து போயிருக்கிறார்கள். அநேகர் தன்னுடைய பிள்ளையை பாதிப்ப காலத்தில் இழந்திருக்கிறார்கள். இழப்பு ஒப்பு கொடுத்திருந்திருக்கிறார்கள். ஒரே மகனை இது போல இழந்துவிட்டதான ஒரு நிலைமையில தேவனுடைய பிரசன்னமே தேவனுடைய வார்த்தையே திறமையான பெற்றோர்களை தேற்றவும் நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும் பொதுமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகல ஆறுதலின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே நான் சிந்திப்பது உண்டு, ஆறுதலின் தேவன் என்று சொல்வது சரிதான், ஆறுதல் கட்டளையிடுகிறவர் என்று சொல்லுவது சரிதான். ஆனால் அது என்ன? சகல ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன். எப்படி பிள்ளைகளே, ஆறுதல்கள் ஒரே விதமான இடங்களிலே கொடுத்துவிட முடியாது. இழப்புகள் என்னமோ ஒன்று போலதான் காணப்படுகிறது, அறிக்கார்கள் என்றுதான் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு இடமும் அது வெவ்வேறு விதங்களிலே மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களிலே தகப்பனை இழக்கும் போது அது ஒரு விதமான பாதிப்பு, தாயை இழக்கும் போது அது ஒரு விதமான பாதிப்பு, உடன் பிறந்தவர்களை இழக்கும் பொழுது அது ஒரு விதமான பாதிப்பு. ஆனால் பெற்ற பிள்ளையை, அதுவும் ஒரே பிள்ளையை இழக்கும் பொழுது அது சொல்லி நடக்காத ஒரு வேதனையாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான நேரத்தில் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆறுதல் சொல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தான் இன்றைக்கு நான் இந்த வேலையை நான் சொல்லிக் கொள்கிறேன். அருமையான சகோதரருக்கு சகோதரிக்கும் தேவனுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் சொல்லிக் கொள்ளட்டும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகல ஆறுதலின் தேவன். நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு பலனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் கடந்து போகிறதான எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நமக்கு
தேவையானதான கிருபையை தந்து பலத்தை கட்டளையிட்டு அதிலே நாம் கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகினாலே இந்த மாணவர்களை நான் வாழ்த்தும், நான் சொல்லட்டும், சகல ஆறுதலின் தேவன் உங்களுடைய இருதயங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நானும் என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய தம்பி ஒருவனை இழந்து நின்றதான சோகத்திலே என்னுடைய தாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். தம்பி இழந்த நிலைமையிலே நானும் இருந்தேன். ஒரு அற்புதமான மகன், அன்பான பிள்ளை. ஆனால் அந்த அற்புதமான பிள்ளையை இழந்ததான நிலையிலே என்னுடைய தாய் மிகவும் உடைந்து போனவர்களாக இருந்தார்கள். என்ன செய்வது, என்ன சொல்வது என்கிறதான ஒரு நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களை கர்த்தருக்குள் தேற்றிக் கொண்டார்கள், திடப்படுத்திக் கொண்டார்கள். கர்த்தராகிய தேவனுக்குள்ளாக நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, இழப்புகளை சந்திக்காதவர்கள் யாரும் இல்லை. பல இடங்களில் எல்லா குடும்பங்களிலும் ஒவ்வொரு இழப்புகளை நாம் சந்தித்துதான் இருக்கின்றோம். ஆனால் நாம் நம்மை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ள என்பவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய 2 வயதுக்கு உட்பட்டதான ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று ஏரோது ராஜா சொன்ன பொழுது தன்னுடைய பிள்ளைக்காக அவர்கள் அழுது கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கூக்குரல் கேட்டது அது அல்ல. அதே போலதான் நாம் பார்க்கின்றோம் தாவீதுடைய வாழ்க்கையிலும். தாவீதும் தன்னுடைய பிள்ளையை அவன் இழந்தார். அந்த பிள்ளை பலவீனப்பட்டு வியாதிப்பட்டிருக்கிறதான வேலையிலே சாப்பிடவில்லை. அவருடைய ஊழியக்காரர்கள் ஆகாரத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருடைய இடத்தை விட்டு அவர் எழுந்திருக்கவே இல்லை. மிக வேதனையோடு கூட அவர் காணப்பட்டுக் கொண்டிருந்தார். அவர் அவ்வளவு ஜெபம் பண்ணியும் அந்த பிள்ளை பிழைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மரித்து போனது. பிள்ளை மரித்து விட்டது. அப்பா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆனால் பிள்ளை மரித்து விட்டது. இப்பொழுது சுற்றி இருக்கிறதான ஊழியக்காரர்கள் எல்லாரும் யோசிக்கிறார்கள், ஐயோ அந்த பிள்ளை வியாதியாக இருக்கும் பொழுதே இந்த தகப்பன் தாவீது இவ்வளவு வேதனைப்பட்டாரு, இவ்வளவு சாப்பிடாமல் தன்னை வருத்தி கொண்டு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்பொழுது அந்த பிள்ளை மரித்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்வார்? உடைந்து விடுவாரே, அவ்வளவுதான். அவர் ஒருவேளை வியாதி கூட அவருக்கு வந்துவிடும், இருதய நோய் கூட வந்துவிடும். ஆனால் ஒரு தேசத்தின் ராஜாவிடத்திலே எப்படி சொல்லுவது என்று எல்லாரும் அவர்கள் கலங்கி நின்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தாவீது அவர்களை பார்த்து கேட்கிறார், என்ன ஆயிற்று? நீங்கள் பேசிக் கொள்வது என்ன? அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பயந்து சொல்கிறார்கள், பிள்ளை மரித்து விட்டது, பிள்ளை மரித்து விட்டது. அதை கேட்கும் பொழுது தாவீது தான் இருந்ததான இடத்திலிருந்து எழுப்பி தலைக்கு எண்ணெயை பூசி ஸ்நானம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து தேவனை தொழுது கொண்டு பிறகு வந்து எனக்கு முன்பாக ஆகாரம் வையுங்கள் என்று சொல்லி ஆகாரத்தை பூசித்த பொழுது கூடவே எல்லாருக்கும் ஒரே குழப்பம். பிள்ளை சாகிறதுக்கு முன்பாக அவ்வளவு கஷ்டப்பட்டார், அவ்வளவு வேதனைப்பட்டார். பிள்ளை மரித்த பிறகு இப்பொழுது அவர் எழுப்பி ஸ்நானம் பண்ணுகிறார், ஸ்நானம் பண்ணுகிறார், ஆலயத்துக்கு செல்லுகிறார், ஆகாரத்தை புசிக்கிறார். இது நமக்கு விளங்கவில்லையே, அவரிடத்தில் கேட்போம் என்று சொல்லி தாவீது கேட்கிறார்கள், விளையாடியை செய்வது புரியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார், பிள்ளை வெளியோடு இருக்கும் பொழுது நம்பிக்கை இருந்தது, ஜெபத்தை கேட்பார். ஆனால் இப்பொழுது பிள்ளை மரித்தது.